Hello everyone, welcome back to my channel. ரொம்ப நாளுக்கு அப்புறம் after a very long break, I have come up with a new video which is really going to helpful for you guys to learn or improve your English. GPT யூஸ் பண்ணி எப்படி உங்களோட இங்கிலீஷை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய சோர்ஸ் ஆஃப் லேர்னிங் இருந்தால் கூட நீங்கள் புக் ரீட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும், அதையும் தாண்டி நீங்கள் நிறையா கிளாஸ் போய் படிக்கிறதா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ அது போல் நான் ChatGPTயே ரொம்ப ஈஸி டு ஆக்சசிபிளான ஒரு சோர்ஸாக நான் பார்க்குறேன். அண்ட் இதில் நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம். ChatGPT பற்றி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ChatGPT எப்படி எக்ஸல் கூட கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணுறது, ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வரிசையில் இன்றைக்கான வீடியோ ChatGPT எப்படி வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். நான் ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டான கேண்டிடேட்டாக இருந்தாலும், நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும், இல்லை நீங்கள் காலேஜில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், இல்லை நீங்கள் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்கனாலும், அப்டேட்டடான ரெஸ்யூமே பக்காவான ஃபார்மேட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். உங்களுக்கு ரெஸ்யூமே க்ரியேட் பண்ணுறதுல பெருசாக ஐடியா இல்லையா இருக்கலாம், இல்லை உங்களுக்கு டைம் இல்லையா இருக்கலாம். ஸோ வாட் எவர் தி ரீசன், ஸோ உங்களுக்காக ரெஸ்யூமே வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். தயவுசெய்து யாரும் கால் பண்ணாதீங்க. நிறைய பேர் எனக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ கால் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்ற ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ எனக்கு ரெஸ்யூமே அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே. ஸோ நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் என்னோடய ஃபீட்பேக் அண்ட் அதர் ரிலேட்டட் ஸ்டப்ஸை நான் போஸ்ட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் அதுலேயும் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். இனிமேல் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் விச் இஸ் 9385782853 இந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக பிங் பண்ணலாம் ரெஸ்யூமே அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே. ஸோ மேபி 1 டே டிலே ஆகும். ஸோ அதுக்கு மேலே டிலே ஆகாது. சேம் டேலேயே உங்களுக்கு ரெஸ்யூமே வந்து பண்ணி கொடுத்துருவேன். ஓகே. ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். chatgpt.com அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். இல்லை அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட மெயில் ஐடி ப்ளஸ் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கோடு வரும். ஸோ ஜஸ்ட் அதை என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ChatGPT ஓப்பன் ஆயிரும் இந்த மாதிரி. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ். ஸோ உங்களுக்கு ChatGPT எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியல, அதில் இருக்க ஆப்ஷன் பற்றி எதுவுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக மேலே ஐகானில் ஒரு லிங்க் வரும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ChatGPT எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோக்கு வாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ChatGPT எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கண்டினியூ பண்ணலாம். வீட்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கேட்குற மொதல் ஸ்கில்லே நீங்கள் கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். ஸோ அந்த கம்யூனிகேஷன் நீங்கள் நல்லா பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ChatGPT யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ChatGPT நீங்கள் நிறைய விஷயத்தை கற்றுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஒரு விஷயம் தான் நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்காண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேருக்கு ஐடியா இருக்கும். பட் எந்தெந்த மாதிரி ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம் அப்படின்றத நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இதுதான் இன்டர்ஃபேஸ், இப்படி தான் இருக்கும். ஸோ இன்டர்ஃபேஸில் ஆஸ்க் எனிதிங் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே தான் உங்களோட ப்ராம்ப்டை கொடுக்க போகிறீங்க. ஸோ ப்ராம்ப்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் ChatGPT கேட்குறீங்க இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறீங்க இல்லையா. ஸோ அதுதான் நான் வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு மீன் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி ChatGPTயை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் ChatGPTயை வெக்காபுலரி பில்ட் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட சென்டென்ஸை வந்து ரீப்ரேஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். சென்டென்ஸில் கிராமர் மிஸ்டேக் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரொனவுன்சியேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டிங் ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ரீரைட் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை வந்து கிராமர் மிஸ்டேக்கு சரி பண்ணுறதுக்காக இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ரைட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்துடும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கான்வர்சேஷனை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து நிறையா டெஸ்ட்லாம் படிக்கிறீங்க, ஐல்ஸ் எக்ஸாம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ அதுக்காண்டியே நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கிராமர் மிஸ்டேக் கரெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா கிராமர் மிஸ்டேக் சரி பண்ணுறது தான். செம்ம சூப்பராக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுக்கும். நீங்கள் இதிலேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷனோட சேர்த்து கொடுக்கறதுனால நீங்கள் ஈஸியாக வந்து நெக்ஸ்ட் டைம் சேம் மிஸ்டேக் ரிப்பீட் பண்ண மாட்டீங்க. ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் நிறைய நார்மலாக சேட் பண்ணும்போதாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு அஃபிஷியலாக மெயில்ஸ் டிராஃப்ட் பண்ணும்போதாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்கக்கூடிய சென்டென்ஸ் வந்து கிராமர் மிஸ்டேக் இல்லாமல் இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதாவது ப்ரூஃப் ரீட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து கிராமர் மிஸ்டேக் சொன்னேன் இல்லையா. ஸோ ஐ டசன்ட் லைக் காஃபி அப்படின்னு போடுறேன். ரைட். ஸோ இது கரெக்டாக இல்லையான்னு தெரியல, உங்களுக்கு இதில் கிராமர் மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னாலும்
இதில இருக்கிறது கிராமர் மிஸ்டேக்ன்னு தெரியுது. அத எப்படி வந்து கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கத்துக்கணும் அப்படின்னாலும் இத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில உள்ள கிராமர் மிஸ்டேக்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் போட்டு நான் கிராமர் மிஸ்டேக் அப்படின்னு போடுறேன். இல்ல அப்படின்னா, கரெக்ட் த சென்டென்ஸ் போட்டு ஐ டசன்ட் லைக் காஃபின்னு போட்டாலும் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி குடுக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் கிராமர் மிஸ்டேக்ன்னு போடுறேன். உங்களுக்கு கிளியரா ChatGPT குடுத்துரும். எஸ் தேர் இஸ் அ கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இன் ஐ டசன்ட் லைக் காஃபி. த கரெக்ட் சென்டென்ஸ் ஷுட் பி ஐ டோன்ட் லைக் காஃபி. ஓகேவா? ஸோ அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷனோட குடுத்துருவாங்க. டசன்ட் அப்படின்றது வந்து ஹி, ஷி, இட் அது கூட மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டோன்ட் அப்படின்றது ஐ, யூ, வி, தே அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் கூட மட்டும் தான் யூஸ் பண்ணணும். உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி கிளியரா உங்களுக்கு ChatGPT எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துரும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்களோட கிராமர் மிஸ்டேக்க சரி பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கரெக்ட் திஸ் சென்டென்ஸ்ன்னு போட்டு ஜஸ்ட் ஒரு ஹைஃபன் போட்டு இப்போ என்ன குடுக்கலாம் அப்படின்னா, ஷி டோன்ட் லைக் குக்கீஸ். ஸோ இப்போ ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட் சென்டென்சஸ்ன்னு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT வந்து உங்களோட சென்டென்ஸ வந்து கரெக்ட் பண்ணி குடுத்துருக்கு. ஷி டசன்ட் லைக் குக்கீஸ் அப்படின்னு தான் வரணும். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஸோ சேம் அந்த மாதிரி தான் நான் வந்து சேம் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் இதில. ஸோ இந்த மாதிரி உங்களோட கிராமர் மிஸ்டேக் சரி பண்ணுறதுக்காண்டி கண்டிப்பா நீங்க வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. 2வது விஷயம் நீங்க வந்து உங்களோட வெக்காபுலரிய பில்ட் பண்றதுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் குடுக்குறேன். கிவ் மீ 5 ஆர் நீங்க நம்பர்ஸ் என்ன வேணாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். அட்வான்ஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் வித் மீனிங்ஸ், synonyms, antonyms. ஸோ இப்போ ChatGPT அட்வான்ஸான இங்கிலீஷ் வேர்ட்ஸ் குடுத்துருப்பாங்க. அதோட மீனிங், அதோட சினோனிம்ஸ், அதோட ஆன்டனிம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்ட மாதிரி எல்லாமே குடுத்துருக்கு. ரைட்? இப்போ நீங்க இத பார்த்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். இல்ல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இத ரீட் பண்றதுக்கே உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஸோ சேம் பாயிண்ட்லயே நான் சொல்லிடுறேன். எப்படி வந்து நம்மளோட ப்ரொனன்சியேஷன் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ChatGPTல நீங்க லாஸ்ட்டா இந்த ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். காப்பி பண்றது, லைக் பண்றது, டிஸ்லைக் பண்றது, ப்ளஸ் இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ரீட் லவுட் அப்படின்ற மாரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, Here are ChatGPT 5 உங்களுக்கு ரீட் பண்ணி advanced English காமிக்கும். words with their meanings, synonyms, and antonyms. 1. Ubiquitous. Adjective, present, appearing, or found everywhere. It's omnipresent, pervasive, universal, prevalent. Antonyms, rare, scarce, uncommon, infrequent. Example, smartphones have become ubiquitous in modern society. 2. Ephemeral. Meaning, lasting for a very short time. Synonyms, transient, fleeting, momentary, short-lived, permanent, enduring, everlasting, perpetual. Example, the beauty of a sunset is ephemeral, lasting only a few moments. 3. Obfuscate. Meaning, to deliberately make something unclear or difficult to understand. Synonyms, confuse, obscure, muddle, complicate. Antonym, clarify, ஸோ இந்த simplify, மாதிரி நீங்க என்ன explain, பண்ணிக்கலாம் அப்படின்னா, elucidate. ChatGPTய ரீட் The பண்ண lawyer வச்சு, tried to ஸோ அது obfuscate மூலியமா the உங்களோட facts to ப்ரொனன்சியேஷன mislead the நீங்க jury. ரிப்பீட் பண்ணி உங்களோட 4. ப்ரொனன்சியேஷன வந்து என்ன பண்ணிக்கலாம் Perspicacious. அப்படின்னா, Adjective, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். meaning ஓகே. having a keen ஸோ இந்த மாதிரியான understanding or விஷயத்துக்கு நீங்க insight. யூஸ் பண்ணிக்கலாம். கிவ் மீ எ ஷார்ட் ஸ்டோரி to improve my reading skill. ஸோ இப்போ ChatGPT பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான ஒரு ஷார்ட் ஸ்டோரி வந்து என்ன பண்ணிட்டுருக்கு அப்படின்னா, ரெடி பண்ணிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஷார்ட் ஸ்டோரீஸ வந்து உங்களுக்கு ரீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அட் த சேம் டைம் வந்து உங்களோட ரீடிங் ஸ்கில்லையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா, ChatGPT வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி குடுத்துருக்கு. நீங்க கன்டினியூஸா ரீட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும், உங்களோட ரீடிங் ஸ்கில்ஸ இம்ப்ரூவ் பண்ண முடியும். சேம் டைம் உங்களோட வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரீட் பண்ணும்போது, மேபி ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே. விஸ்டம் திஸ் இஸ் நார்மல் வேர்ட். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ட்ரெஷர் அப்படின்னாலே என்னன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்க.
ஸோ ட்ரெஷர் அப்படின்றதுனால என்னன்னு தெரியல அப்படின்னா, ஸோ ட்ரெஷர் அப்படின்றத காப்பி பண்ணி, இங்க பேஸ்ட் பண்ணி, மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ChatGPT அதோட மீனிங் குடுக்கும். ஓகே. ஸோ அ கலெக்ஷன் ஆஃப் வேல்யூபிள் திங்ஸ் சச் அஸ் கோல்ட், ஜுவல்ஸ் ஆர் எனிதிங் ப்ரீஷியஸ். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷார்ட் ஸ்டோரிய நீங்க ரீட் பண்ணி, அதில மீனிங் தெரியல அப்படின்னாலும், சேம் உங்களுக்கு ChatGPTலயே கேட்கலாம். ஐ திங்க் திஸ் இஸ் ரியலி ஆசம். நீங்க சேம் ஸ்டோரி ரீட் பண்ணிட்டு, உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும், சேம் அதே சாட்லயே நீங்க உங்களோட டவுட்ஸையும் கேட்டுக்கலாம். ChatGPT ஷார்ட் ஸ்டோரி கேட்கலாம். இல்ல உங்களோட ஷார்ட் ஸ்டோரிய நீங்க எழுதி, அதில கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இருந்தா சரி பண்ணி குடுக்குறதுக்கும் நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம். வேற எந்த மாதிரிலாம் நீங்க ChatGPT யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ரூஃப் ரீட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு பெரிய மெயில் டிராஃப்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னா, அந்த மெயில காப்பி பண்ணி நீங்க பேஸ்ட் பண்ணி, ஸோ இத ப்ரூஃப் ரீட் பண்ண சொன்னா, உங்களோட ChatGPT என்ன பண்ணி குடுக்கும் அப்படின்னா, கிளியரா ப்ரூஃப் ரீட் பண்ணி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் குடுக்கும். ஓகே. ஸோ வேற எந்த மாதிரியான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ரீப்ரைஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். விச் இஸ் ரியலி ஆசம் ஹியர். ஸோ பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், "A day without talking to you is really feel incomplete." இதில ரீப்ரைஸ் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ChatGPT என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ரீப்ரைஸ் பண்ணி குடுக்கும். "A day without talking to you feels truly incomplete." ஸோ இந்த மாதிரி குடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு இன்னும் நெறைய வேணும் அப்படின்னா, நீங்க ஜஸ்ட் மோர் அப்படின்னு டைப் குடுத்து என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெறையா ரீப்ரைஸ்டு வெர்ஷன்ஸ் வந்து குடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 குடுத்துருக்கீங்க. "A day without speaking to you, not talking to you for a day, a day without our conversation feels empty, my day feels incomplete without talking to you, without talking to you, my day doesn't feel incomplete." ஸோ இந்த மாரி நெறைய விஷயத்துக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்றது அப்படின்றது ஒரு செம்ம ஆப்ஷன் இங்க. ஸோ கண்டிப்பா இத நீங்க எதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெறைய விஷயத்துக்காண்டி நீங்க வந்து ChatGPT யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க உங்களோட ChatGPT யூஸ் பண்ணி உங்களோட நீங்க லேர்ன் பண்ணிக்கிற விஷயத்த ஷெட்யூல் பண்ணி படிக்கணும் அப்படின்னாலும் படிச்சுக்கலாம். ஸோ there are a lot of options that you can explore here. I think I have given you the idea to start learning English through ChatGPT. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் நீங்க வந்து ChatGPT கேட்கலாம். ஸோ என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ நெறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டில் தென் பாய் பாய். டேக் கேர்.